ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறது தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம். அது டிப்ளமோ இருந்தாலும் சரி, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, இல்லை ஹார்டிகல்ச்சராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது இனிமேல் நமக்கு கிடைக்கக்கூடிய காலேஜ் எல்லாமே ஓரளவுக்கு சுமாரான காலேஜ் தான் கிடைக்கும். நீங்கள் டைரெக்டாக போய் ப்ரைவேட் காலேஜஸில் அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் கவுன்சிலிங் மூலியம் வந்தாலும் சரி, ஒரே ஃபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நாம் ரெஃபர் பண்ணக்கூடிய காலேஜில் உங்களுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டி இந்த எஸ்சிஏ இல்லை எஸ்சிசியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் அட்மிஷன் வேணும் அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி வந்து வொகேஷனல் ஸ்ட்ரீமில் இருக்க பசங்க டைரெக்டாக ஆஃப்லைன் கவுன்சிலிங் போயிருந்தீங்க. உங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் போனப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பேத்துக்கு சீட் வந்து கிடச்சிச்சு, எவ்வளோ பேத்துக்கு சீட் வந்து கிடைக்கல. ரொம்ப சொற்பமான சீட் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப மோசமான காலேஜஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மேபி இருந்துக்கலாம். உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த காலேஜ் வந்து நல்ல காலேஜாக இல்லையா அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ரொம்ப மோசமான காலேஜாக இருந்தால் நம்ம டைரெக்டாகவே அட்மிஷன் போட்டுடலாம். அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ கோட்டாவுக்கு கால் லிஸ்ட் வந்து என்னாச்சு பார்த்தா கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டாவுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கால் லிஸ்ட் வந்துருச்சு. அதே மாதிரி டிப்ளமோ ஜென்ரல் கவுன்சிலிங் பயோ குரூப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சப்மிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்க. அதையும் நீங்கள் பார்த்துங்க, சரியா? அதே மாதிரி வொகேஷனல் ஸ்ட்ரீம் 7.5 கோட்டா லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2க்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் முன்னாடியே கொடுத்தது தான். அதே மாதிரி டிஎன்ஏ வொகேஷனல் ஜென்ரல் கோட்டாவுக்கும் கவுன்சிலிங் வந்து அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. அடுத்து நமக்கு வந்து எப்போ வந்து ரவுண்ட் 3 பற்றின அப்டேட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து மண்டே தான் நமக்கு கிடைக்கும். 22 தான் நமக்கு வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 3 வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். பார்க்கலாம். அப்படி அப்டேட் வந்துச்சுன்னா சந்தோஷம்தான், சரியா? அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும். அது வந்து டிப்ளமோ இருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி அக்ரி இல்லை ஹார்டியாக இருந்தாலும் சரி, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை கொண்டு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.